மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா தான் சுடர்ன்றவ வந்து இப்படி வந்து நடிச்சிட்ருக்கா ரேணுகா மாதிரி. அது வந்து ரேணுகா மாதிரி இருக்கிற உருவம் மட்டும்தான் ரேணுகா மாதிரி இருக்குது. மற்றபடி இவர் ரேணுகா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து மல்லிக்கு தெரிய வருது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து இதுக்கப்புறமும் நம்ம இங்கே வெயிட் பண்ணக்கூடாது, இது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்காக மல்லி வந்து அங்கே இருக்கிற கட்டையை எடுத்து ரவுடிங்களை அடிச்சுட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிடுறாங்க. நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஐடியாவும் கூட. அந்த முயற்சியில் அவங்க வெற்றி அடைகிற சமயத்தில் வந்து இந்த ரேணுகா வந்து யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா, இவன் இப்படி ஃபைட் பண்ணால் நம்ம தப்பிச்சிருவோமே, நம்ம தப்பிச்சா வந்து நான் போட்ட பிளானெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி கதிரேசன் கிட்டேருந்து ஃபைல்ஸை வாங்குறது அப்படின்ற யோசனையில் நிறைய மூழ்கிட்டாங்க. இப்போ நம்ம இதை விட்டால் வந்து நமக்கு வேறு வழியும் கிடையாது, இன்றைக்கி விட்டால் டெண்டர் வந்து கைமாறிடும், இன்றைக்கி தான் நமக்கான லாஸ்ட் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து மல்லியை இன்றைக்கி விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்மளோட கதை முடிஞ்சிச்சு, நம்மளோட சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இவளை விடவே கூடாது அப்படின்றதுக்காக ரேணுகா வந்து கட்டையை எடுத்து மல்லியை அடிச்சிடுறாங்க. மல்லியும் வந்து பார்க்குறாங்க, என்னடா இவன் நம்மளை அடிக்கிறாளே, அப்போ இவ நல்லா இருக்காளா அப்படின்னு மல்லி வந்து ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஆச்சரியமாக பார்த்ததும் இல்லாமல், உனக்கு இது தேவை தான் மல்லி, இவ்வளோ நாள் அவளை நம்பணும்ல, அதுக்கு இது இப்போவே பட்டது வந்து லேட்டு, இதுக்கப்புறம் நீ சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லிக்கு சொல்லணும். மல்லி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இவளை நம்பக்கூடாது, இவங்க ரேணுகாவே கிடையாது, அப்போ சுடர்ன்றது இவ தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் புரிய வருது, ஓ இது எல்லாமே இவளோட பிளான் தான், கடத்திருக்கிற பிளானு, அந்த டாக்டரு வர வச்ச பிளானு, இவ்வளோ நாள் நடந்த குழப்பத்துக்கு எல்லாமே இவ தான் காரணம் அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து எல்லாமே அந்த 10 செகண்டில் புரிய வருது. புரிஞ்சு மட்டும் என்ன பண்ணுறது, இப்போ தப்பிக்க முடியாத நிலமையில இருக்காங்க மல்லி மட்டுமாவது எப்படியாவது தப்பிச்சா ஆகும். ஏன்னா வந்து அவள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, ஏன்னா வந்து அவளை இன்னும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதுக்கான பிளான் போட்டு கொடுத்ததே ரேணுகா தானே, அதனால் அவங்கள என்ன பண்ண போகிறாங்க. ரேணுகாவுக்கும் பயம் வந்துருச்சு. எதனால் அப்படின்னா, இவள் மல்லிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இங்கேயும் நம்மளால் திரும்ப போயிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போய் சேர முடியாது. இந்த சைடு பார்த்தா ரகு கிட்ட வந்து நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இப்போது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் ரகு வந்து என்னை சும்மாவே விடமாட்டான், நம்மளை எது பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டான் அப்படின்ற பயம் வந்து ரெண்டுத்துக்கும் சென்டரில் மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த டெண்டரை வந்து அடிச்சுட்டு போகிறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு, அடித்தா மட்டும்தான் ரகு வந்து சைலண்ட்டாக இருப்போம் நம்ம தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு இந்த யோசனை வருது. அதனால தான் வந்து மல்லியை அடித்து வச்சுட்டாங்க. இப்போ அடிச்சிட்ட மல்லி வந்து மயங்கிட்டாங்களா, இல்லை மயங்காமல் இருக்கிறாங்களா, இல்லை சுயநினைவே இல்லாமல் விழுந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து மல்லி வந்து தெளிவாகவே இருந்தால் வந்து மல்லி வந்து ஓப்பனாக பேசுவாங்க, எதுக்காக என்னை அடித்தா, அப்போ நீ இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. சுடர் வந்து உண்மையை ஒத்துக்கினாலுமே மல்லியை கட்டி போட்டோ இல்லை மறைச்சி வச்சோ வந்து கதிரேசன் கிட்ட டீலிங் பேச தான் போகிறாங்க. ஏன்னா அப்போ இப்போதைக்கு இவங்களுக்கு தேவை டெண்டர் மட்டும்தான், அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி விட்டால் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால மல்லிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால மல்லியை வந்து உயிரோட விடுவாங்களா அப்படின்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது. மல்லிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து விஜய் வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். சீக்கிரமாக வாங்க விஜய், வந்து மல்லியை வந்து காப்பாற்றுங்க. மல்லி வந்து அவங்களே காப்பாற்றிக்கிற திறமை அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ இவங்களை அசந்த நேரத்தில் பார்த்து அடிச்சுட்டு உட்கார வச்சுட்டாங்க. இதனால் மல்லி வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களால தப்பிக்க முடியாத நிலமையில இருக்காங்க. இப்போ வந்து கதிரேசனும் விஜயும் வர்ற டைமில் சுடரே வந்து நான் ரேணுகா கிடையாது, இப்போதைக்கு நீங்கள் நான் இப்படி தான் வந்தேன், நான் இப்படி தான், நான் சுடர் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னால் எப்படி இருக்கும். அப்படி உண்மையை சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைல்ஸை கொடுத்தா தான் நான் மல்லியை விடுவேன், இல்லைனா மல்லியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும், சீன் பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ரேணுகா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கோட டெண்டர் வந்து இன்றைக்கி கை மாறினா மட்டும்தான் உண்டு, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பொறுமையாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இன்றைக்கே ஒரு முடிவுக்கு வந்துடணும். இன்றைக்கி வந்து ரேணுகாவோட கதைக்கு வந்து ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று மல்லிகிட்டையாச்சும் மாட்டணும், இல்லை விஜய் கதிரேசன் கிட்டையாவது, 2 பேரில் யார்கிட்ட மாட்டினாலையும் வந்து ரேணுகா வந்து மாட்டிட்டு இன்னையோட வீட்டை விட்டு வெளியே வரணும். மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கு வேறு
புதுசாக தம்பி மேலே சிம்பத்தியெல்லாம் வந்து பேசினாங்க. ஏன் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு செக்ரட்டரி இருக்கிறதுனால எங்கே அவன் உஷாராக மேலே போய் பார்த்துருவானோ தேடிடுவானோ. ஏன்னா வந்து செக்ரட்டரி வந்து சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாரோ வெளியால் வந்திருக்காங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து அதை நோட் பண்ணுற வழிக்குள்ளே ரொம்ப பாசமாக வந்து ராஜேஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னது ரேணுகாவை கடத்திட்டாங்களா, அப்படிலாம் இருக்கக்கூடாதே பாவம், அப்படி இப்படின்னு உன் மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து விஜய் அதுக்கெல்லாம் அசரவே கிடையாது. அவங்களுக்கு மட்டும் அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, ஏதாவது ஒரு சின்ன கீறல் விழுந்தால் கூட நான் உங்களை கொன்றுவேன், நீங்கள் 2 பேரும் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவேன், இவ்வளோ நாள் பண்ணது பத்தலையா உங்களுக்குன்னு அப்படின்னு எல்லாம் சொல்லி சவால் விட்டுட்டு போயிருக்காரு விஜய். கொஞ்சம் சீக்கிரமாக போங்க விஜய், ஏன்னா வந்து மல்லியோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் போகிறதுல தான் இருக்குது, மல்லியோட உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா வந்து இன்னைக்காச்சும் மாட்டுவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.